ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு நாம வெட்னஸ்டேவோட எடுத்த விலாக் தான் போட போகிறேன். என்னென்ன பண்ணணுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு பாப்பா பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வேணும்னு கேட்டிருந்தா. நானுக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். 1/2 கிலோ மாவுக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கப்பு தயிர், தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரியாக வரணும், அது மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். நல்லா இழுத்து ஒரு 10 மினிட்ஸ் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக ஆக்கிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ண பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னே அதே கடாயில் சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் பூவு எல்லாம் போட்டு நல்லா வெடித்தோன்னே கொஞ்சம் வெங்காயம், 4-5 முந்திரி பருப்பு, அப்புறம் 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு அந்த பன்னீரையும் போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி அதை எடுத்து வச்சிடணும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் தக்காளி போட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்த அந்த மசாலாவையும் போட்டுட்டு வதக்கி வச்சிருக்கிற பன்னீரையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம நான் செய்கிறத பார்க்கலாம். நான் பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாமே பெரிய ப்ராசஸ், ரொம்ப நேரம் எடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் ரொம்ப நல்லா வரும். ஆனால் நம்ம அவசரத்துக்கு நம்ம செய்கிறோம், என்ன பண்ணுறது, வர்றது எப்படியோ அதை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதை நல்லா நீட்டமாக தேய்ச்சிட்டு நல்லா தோசைக்கல்ல காய வச்சுட்டு நம்ம நானை போட்டு 2 பக்கெட்டும் திருப்பி போட்டு எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா அது மேலே பட்டரை நல்லா தடவி விடணும். 2 பக்கெட்டும் தடவி விட்டுட்டு பன்னீர் பட்டர் மசாலாவையும் வச்சு சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இதை செஞ்ச உடனேயே வேறு எந்த வேலையும் செய்ய முடியல, அப்படியே படுத்தாச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு மறுபடி ரொட்டீன் வேலையை ஆரம்பித்தாச்சு. ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது, அதனால் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே வாங்கிடுவேன். நான் வாங்குறது கர்நாடகா பொன்னி ரைஸ் தான் நாங்கள் வாங்குவோம். ரேட்டு பார்த்திங்கன்னா 62 ரூபா. எப்பொழுதுமே மளிகை சாமான் வாங்கினா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கல் உப்பு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்பொழுதுமே கல் உப்பு ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன். கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் திறந்துருச்சு, கொஞ்சம் தான் வாங்குவேன், நிறையா வாங்கி வச்சுக்க மாட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்படம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உளுந்துலேயே பண்ணது. ரொம்ப நல்லாயிருக்கும், பூரி மாதிரி உப்பி வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபேப் லிக்யூடு வந்து வாஷிங் மிஷினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. துணியில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா போகுது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்பொழுதுமே நான் இந்த ஃபேப் தான் வாங்குவேன். அது 1 லிட்டர் 99 ரூபா.
அதோட ரேஷன் சாமாவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த தடவை பருப்பு ரொம்ப நல்லாவே போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கம் கங்கையம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனி ஆடி ஆவணி 3 மாதமும் எல்லா கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கள் வீட்டுகிட்ட இருக்கிற கங்கையம்மன் கோயில், இந்த கோயிலில் எப்பொழுதுமே ஆனி மாதத்துல தான் திருவிழா நடக்கும். இந்த தடவை ரொம்ப கிராண்டாக நடக்குது. திருவிழானா நிறைய ஆடல் பாடல் நிகழ்ச்சி, சமபந்தி, கூழ் காய்ச்சி ஊத்துறது, இது எல்லாமே நடக்கும். கிட்டத்தட்ட 10 நாள் நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தடவை ரொம்ப கிராண்டா பண்றாங்க. இந்த அளவுக்கு லைட்டிங்ஸ்லாம் நான் பார்த்ததில்ல. இந்த வருஷம் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே போயிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். திருவிழான்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். இது சென்னைங்கிறதுனால கொஞ்சம் தான் பார்க்க முடியுது. திருவிழான்னா என்னென்ன ஞாபகம்லாம் உங்களுக்கு வரும், என்னென்னலாம் நீங்கள் வாங்குவீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.